ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இதான் பார்க்கும்போது காஷ்மீரி ரோஜா. இதில் வந்து இடையில பூச்சி பிடிச்சிருந்தது, எல்லா இலையும் வெட்டி விட்டேன். இப்போ திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக நிறைய துளிர்கள் வந்திருக்கு. இதில் பாருங்கள், ஒரே செடியில் 7-8 மொட்டுகள் இருக்குது. பாருங்கள், 1 2 3 4, அதுக்கு அடியில் ஒன்று இருக்குது 5, சைடில் அந்த பக்கம் ஒரு கொஞ்சம் பெரிய மொட்டு ஒன்று இருக்குது 7 6 7, நிறைய மொட்டுகள் இருக்குது பாருங்கள். துளிர்கள் வந்து எவ்வளவு செந்தளிர்களாக இருக்குது பாருங்கள். குட்டி குட்டியாக நிறைய மொட்டுகள் வச்சுருக்கு. பரவாயில்ல, நான் சொன்ன மாதிரி இந்த செடி வந்து ஓரளவுக்கு நிறைய மொட்டுகள் வைக்கிது, நிறைய துளிர்களும் வச்சு. அப்போ அதாவது அந்த ஒரு பூ விரிஞ்ச உடனே விரியதுக்கு முன்னாடியே அடுத்தாப்பில் துளிர் வச்சு மொட்டை வைக்க ஆரம்பிச்சிடும். பரவாயில்ல, இந்த ஒரு செடி நல்ல செடியாக இருக்குது. ரோஸ் செடியில் கீழே ஒரு காஷ்மீரி ரோஜா செடி இருக்குது. அதுவும் அப்போ 1-2 பூக்க ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு வைக்க இடம் இல்லை, வெயில் இருந்தால் நல்லா ரோஸ் பூக்கும். இது வந்து தக்காளி செடி. ஒரே பக்கெட்டில் வந்து சும்மா உடஞ்ச வாளியில் 2 வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்ல ஹைட் வந்துருச்சு, பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் 2 செடியிலையுமே பூக்கள் வச்சுருக்கு. நான் காய்களை மாறுதான்னு பார்ப்போம். ஏற்கனவே ஒரு சின்ன பாட்டில் தக்காளி செடி இருக்குது, அதில் காயை வைக்க ஆரம்பிச்சிருச்சு குட்டி குட்டியாக. ரொம்ப சின்ன நர்சரி தொட்டியில் தான் வச்சுருக்கேன், இடம் இல்லாமல். இதில் 2 செடி இருக்கா, அதில் 1 இருக்குது 3, இதே வரிசையில் இன்னொன்று 4 இருக்குது, கீழே ஒன்று இருக்குது 5, அதுக்கப்புறம் ரோஸோட ஒரு 2 இது வருது 7, மொத்தம் இன்னொரு இதில் செம்பருத்தியோட ஒன்று வச்சுருக்கேன். 8 தக்காளி செடி இருக்குது. இது வந்து நித்திய கல்யாணி செடி. பாருங்கள், இது வந்து சின்ன மண் தொட்டியில் தான் இருக்குது. எவ்வளோ கிளைகள் வரும், பெருசாக வந்திருக்கு பாருங்கள், நல்ல ஹைட்டாக வந்திருக்கு செடி. பூச்செடிகளுக்கு வந்து கொஞ்சம் சின்ன தொட்டி கூட போதும். பாருங்கள் எவ்வளவு ஹைட்டாக வந்திருக்கு. பூக்கள்கிட்ட தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் வெயிலுக்கு நிறைய பூக்கள் பூக்கும் நித்திய கல்யாணி செடியில். பாலினேஷனுக்கு ரொம்ப உதவுது நித்திய கல்யாணி செடி. வண்டுகள் தேனீக்கள்லாம் நிறைய வர ஆரம்பிக்கும் அந்த பூக்கள் பூத்தோடனே. என்னோடய தோட்டத்தில் எப்போவுமே வண்டுகள் நிறைய வரும். வண்டுகள், பட்டர்ஃப்ளை வரும், எல்லாமே வரும், தேனீக்கள் வரும். இது வந்து லைட் பிங்க்கு. இந்த இட்லி பூச்செடி இது இப்போ தான் இன்னும் சைட்லேருந்து கொஞ்சம் கிளைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. வெயில் பட்ட உடனே இவ்வளோ நாள் இந்த செடிக்கு வெயில் காணாது, இப்போ தான் இந்த பக்கமாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் கீழே உள்ள செடிகள் கீழே வச்சுருக்கேன். மேலே இடங்கானலன்ட்டு நிறைய செடிகளை கீழே தூக்கி வச்சுருக்கேன். இப்போ தான் அந்த செடிகளுக்கெல்லாம் வெயில் இப்போ கிடைக்க ஆரம்பிக்குது. அதனால் இதில் வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். செடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். பச்சை பசேல்னு இலை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது எப்பவும் போல் நம்ம உரங்கள் கொடுக்கலாம். ஓகே, தேங்க்யூ, ஹாப்பி கார்டன்.